நீங்கள் கேட்கவிருப்பது படிப்பு. எழுதியவர் சிவசங்கரி. ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். சும்மா சாத்தியிருந்த மரக்கதவை எட்டி உதைத்து திறந்து கொண்டு வந்தவன் கையிலிருந்த புஸ்தகங்களை அலட்சியத்துடன் மரஸ்டூல் மேல் வீசிவிட்டு பார்வையை அறையைச் சுற்றி படரவிட்ட போது முதுகுத்தண்டில் எரிச்சல் நமவென்று பரவியது. வீடா? இதுவா? இந்த 10 அடிக்கு 10 அடி புறா கூண்டா? காற்றோட்டம் இல்லாமல் உத்திரத்தை ஒட்டியிருக்கும் வெண்டிலேட்டரில் இருந்து போனால் போகிறது என்று எட்டிப் பார்க்கும் வெளிச்சம் மட்டும் இழையோடும் அறையை ஒரு பக்கமாய் ஸ்டவ் வைத்து சமையல். இந்தாண்டே மூலையில் உண்ணுவது, உறங்குவது, உட்காருவது போன்ற சகல காரியங்களையும் செய்யும் காரணத்தாலேயே வீடு என்று சொல்லிவிட முடியுமா? அதற்கு ஒரு தகுதி வேண்டாம்? தாளமாட்டாமல் அம்மாவிடம் முணுமுணுத்தால் அவள் தன் தேய்ந்து போன முகத்தில் அதையும் விட தேய்ந்து போன புன்னகையுடன் இவனை இதமாக ஏறிட்டுப் பேசுவாள். உன் கஷ்டம் ஆசை எனக்கு புரியறது ராஜா. ஆனா என்ன பண்றது? உங்க அப்பா அகாலமா போய் உறவு மனுஷ அத்தனை பேரும் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு நம்மள பந்தாடினதும், இப்போ எனக்கு நீங்க யாரும் வேண்டாம், என் புள்ள இருக்கான், 8 ஊருக்கு காப்பாத்துவான்னு வீராப்பா பேசிட்டு வந்தப்போ இந்த அறைதான் நமக்கு கை கொடுத்தது. 10 வருஷமாச்சு இதுல காலடி வச்சு. ஏதோ நல்ல காலம். டாக்டர் மாமாவாத்து சமையல் உத்தியோகமும் இந்த வீடும் இருக்கறதுனால ஒருவேளை சோத்த தின்னுண்டு யாரண்டையும் போய் கையேந்தி நிக்காம நாம மானமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆச்சே, இன்னும் 2 வருஷம் பல்ல கடிச்சுன்னு தள்ளிட்டா நீ டிகிரி முடிச்சிடுவ. டாக்டர் மாமா உனக்கு நல்லதா வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிருக்கார். அப்புறம் நம்ம கஷ்டமெல்லாம் விடிஞ்சிரும். உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வசதியான வீட்டுக்கு குடி போயிடலாம். வெள்ளை சொல்லையா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நானும் வேலையை விட்டுட்டு உன் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுண்டு ஆத்தோட இருப்பேன். Sample complete. Ready to continue?